எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ஹாலிடே விட்டாங்க. சம்மருக்கு எங்கே போகலாம்? எனக்கும் வேலை இதுமா இருக்கு, ஒரே டிப்ரெஷனா இருக்கு. இந்த டிப்ரெஷனை போக்கணும். அப்போ நம்ம எங்க போகலாம்? அப்போ டிப்ரெஷன்னா ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்கேயா வழக்கமா போற இடம் டிப்ரெஷனை கழிக்கிறதுக்கு அது எல்லாரும் போறாங்க. நம்ம அதையும் தாண்டி இன்னொரு இடத்துக்கு போகணும். அப்போ அந்த இடத்துக்கு போகணும்னா அப்போ நம்ம எங்க போகணும்? பேசாம வெளிநாட்டில் போகலாமா? எங்க போகலாம்? வெளிநாட்டுக்கு முதல்ல இந்தியா சுற்றி பார்த்துட்டு தான் வெளிநாட்டுக்கு போவோம். அப்படிதான். ஏன்னா அமெரிக்கா போகணும்னா தாஜ்மஹால் சுற்றி பார்க்கணும்னு சொல்லி. ஆமாம். அப்போ நம்ம பிறந்த இந்த கண்ட்ரியை ஒரு தடவை நம்ம கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்துட்டா என்ன? அப்போ அதுக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கலாம், எங்க போகலாம், எதுல போகலாம், எப்படி பிளான் பண்ணலாம், அதை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். இது உங்கள் A3 கிராஃபர் சேனல். நான் உங்கள் அட்வொகேட் S.A. சலாவுதீன். என்னையே உங்களுக்கு சில நபர்களுக்கு பரிச்சயமா இருக்கும். இனி போகக்கூடிய வீடியோவில் பாருங்க. இவர் தான் A3 கிராஃபர் சேனலுடைய ஓனர் அண்ட் ஃபவுண்டர். இவருடைய இன்விடேஷன் பேரில் தான் நம்ம அந்த பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இவர் சொன்னதன் அடிப்படையில் தான் இவரோடு சேர்ந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம இந்தியாவினுடைய அடுத்த எல்லைக்கு நம்ம பயணித்து திரும்ப ரிட்டர்ன் ஆக போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூனாக இருங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வரும். ஸோ ஸ்டே டியூன். இப்போ நம்மளுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கோம். இந்த இடத்துல இருந்து தான் நம்மளுடைய டூரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது நம்மளுடைய கண்ட்ரி, பிறந்த நாடு, இதை முழுமையாக சுற்றி பார்க்கறதுக்கு நம்ம காரில் போகலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அது ஒரு 4 வீல் டிரைவ். அந்த காரு, அதுக்கப்புறம் நம்ம என்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும், வேற என்ன பொருட்கள், நம்மளுடைய சேஃப்டி ப்ரிகாஷன் மெஷர், இதுக்கெல்லாம் என்னென்ன தேவைகள்ங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிற காரணம் எல்லை டு எல்லை, அதாவது பவுண்டரி டு பவுண்டரி நம்ம ரீச் பண்ண போறோம். இப்போ பவுண்டரி டு பவுண்டரின்னா இப்போ இந்த இடத்த உங்களால பார்க்க முடியுது. இந்த இடம் தான் நீங்க கெஸ் பண்ணக்கூடிய தனுஷ்கோடியில இருக்கக்கூடிய அரிச்சல் முனை அப்படிங்கிற ஒரு இடம். இதுதான் 2016 கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய பார்வைக்காக இப்ப நீங்க பாக்குறது எல்லாமே இன்னைக்கு ஹாலிடேஸ்னால மக்களுடைய ஒரு ஆர்வத்துல அதர் ஸ்டேட்ல இருந்தும் வெளி மாவட்டங்கள்ல இருந்தும் சுற்றுலாக்காக வந்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான வேறு ஊருக்குன்றது ஒரு ஸ்பெஷல், நிறைய ஸ்பெஷல் இருக்கு. அதுல முதல்ல சொல்லணும்னா இது இந்த தனுஷ்கோடியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீனிக்ஸ் ஹாம்லெட்னு சொல்லலாம். ஹாம்லெட்டுங்கிறது வில்லேஜ். ஏன் ஃபீனிக்ஸ் ஹாம்லெட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த ஊர்ல எல்லாம் அதாவது 1962 26 புயல் உருவாகி 28 இரவுல ஒரே இரவுல மொத்த ஊரையும் புரட்டி போட்டு நிறைய மக்கள்கள் இழப்பு ஏற்படுத்திய அந்த கோர சம்பவத்துக்கு அப்புறம் இப்ப உயிர் தெளிந்திருக்கு. ஆனா இந்த ஏரியாவுல இந்த ஒரு 6-7 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்ல இப்ப நம்மளுடைய பயணங்கள் எல்லாம் கார்ல இந்த NHன்னு சொல்லக்கூடிய நேஷனல் ஹைவேஸ்ல தான் இருக்கு. இப்ப நம்ம இந்த எல்லையே நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். அதுக்கு இடையில முடிஞ்சா நான் ஒரு 4வது அல்லது 5வது நாள் இந்தியாவுடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய நாக்பூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு நான் ரீச் ஆகும். அப்ப எங்களுடைய பயணம் அந்த வீடியோ போடுறதுக்குள்ள எங்களுடைய நண்பர்களாகிய நாங்க எந்த எல்லையை போய் ரீச் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிச்சு சொல்றீங்க அப்படின்னா அதுல முதல் 10 நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சர்ப்ரைஸான கிஃப்டும் சர்ப்ரைஸும் காத்துட்டு இருக்கு. முதல் 10 நபர் தான். அதுவும் அந்த நாக்பூரை ரீச் பண்ணும்போது தான். அந்த நாக்பூரை ரீச் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க சொல்லிடணும். அதை நாங்க ஒவ்வொரு டேஸ்லயும் யார் சொல்லியிருக்காங்கிறதையும் நாங்க சொல்லிடுவோம். அது மொத்தம் 10 பேரு. நீங்க உங்களுடைய கெஸ்ஸிங்க. இதுதாங்க அந்த ஸ்டாச்சு. இந்த ஸ்டாச்சு தான் 2016 இந்தியன் கவர்மெண்டால கட்டப்பட்டு இப்போ டூரிசமா பொதுமக்களுடைய பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்டாச்சு தான் இந்தியாவுடைய பவுண்டரி ஸ்டார்ட் ஆகுது. இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 15 நாட்டிக்கல் மைல்ஸ்ல இலங்கையிலுடைய தலைமன்னார் பகுதி இருக்கு.
இதுதாங்க அந்த பழைய தனுஷ்கோடியில இருந்த சர்ச்சு. இந்த சர்ச்சினுடைய ஒரு பகுதி வந்து அழிஞ்சிட்டதா சொல்றாங்க. இதை ரெனிவேட் பண்ண மாதிரியே தெரியல. சரி வாங்க உள்ள போய் பார்ப்போம். இந்த பகுதியை பாத்தீங்கன்னா அந்த கடற்கரையும் இந்த சர்ச்சும் ரொம்ப பக்கத்துல இருக்கு. அதனால இந்த தனுஷ்கோடி அழியும் போது இதனுடைய சிதிலமடை பகுதியும் வந்து சிதிலமடைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த பவளப்பாறைகளாலும் மற்றும் கற்களாலும் கட்டப்பட்டதுனால அந்த புயல்லையும் எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு பகுதியா தான் இது வந்து நமக்கு காட்டுது. இது வந்து 1964க்கு முன்னாடி இருந்த பில்டிங். அதுக்கப்புறம் எந்த ரெனோவேஷனும் இதுல நடக்கல. சும்மா டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்காக மணல் பகுதியில ஒரு உப்பு மட்டும் போட்டு வச்சிருக்காங்க. இதுல ஒரு பகுதியில ஒரு போஸ்ட் ஒட்டியிருக்காங்க. இதுல நம்ம பார்த்ததுதான் அந்த ஓல்டு சர்ச்சு. அப்புறம் ராமர் டெம்பிள்னு ஒன்று இருக்கு, ஹவுசன் டெம்பிள்னு, ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ், அந்த ஃப்ளோட்டிங் ஸ்டோன் தான் அந்த பவளப்பாறைங்கிறது. இந்த கீழே மெடிக்கல் காலேஜ்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து தனுஷ்கோடியில இருந்துச்சாங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் தகவல்களும் இது வரைக்கும் கிடைக்கல. ஆனா இந்த படத்துல வந்து ஒரு படத்தை காமிக்கிறாங்க. என்னன்னா மெடிக்கல் காலேஜ்னு சொல்லிட்டு. அது இந்த பக்கத்துல எதுவும் அந்த பில்டிங் இருந்ததா வந்து நமக்கு தெரியல. ஒருவேளை 1964க்கு அப்புறம் இருந்துட்டு அதுக்கப்புறம் டேமேஜ் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா டெமாலிஷ் ஆயிடுச்சான்னு தெரியல. அப்படி இருந்தாலும் போற வழியில நம்ம என்ன செய்வோம், அதனுடைய பகுதியை பார்ப்போம். இந்த இடம் தாங்க ரயில்வே ஸ்டேஷன். இப்ப நான் நிக்கிற இடம் வந்து தண்டவாளம்னு சொல்றாங்க. இது வந்து ட்ரெயின் வந்து நிக்கக்கூடிய தண்டவாளம். இது வந்து ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தான் அந்த போட்மெயில் எக்ஸ்பிரஸும் அதுக்கு முன்னாடி இண்டோ சிலோன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரெயினும் எக்மோர்ல இருந்து, சென்னை எக்மோர்ல இருந்து இங்க தினமும் வந்து போறதா வந்து சொல்றாங்க. தகவல் இருக்கு. அது 1964. இதுதான் அந்த தண்டவாளம். இது அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய ஆஃபீஸு. மேபி இது வந்து அந்த மணிக்கூண்டோ வேற ஏதாவது அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இதாக இருந்திருக்கலாம். நான் இந்த நிற்கிறேன் பார்த்தீங்களா, இது வந்து கல்லாலான ஒரு ஒரு ட்ராக் போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே தான் அந்த தண்டவாளங்கள் போட்டிருக்காங்க. அதனுடைய அச்சுக்கள் இருக்கு, இரும்பு அச்சு இருக்கு. ஆனால் அது காலப்போக்கில் வந்து அழிஞ்ச மாதிரி தெரியுது. ஒரு பெரிய ட்ரெயின் வந்து நின்றுதான் இருக்கு. இப்ப நம்ம நிக்கிற இடம் தாங்க வந்து பழைய ஹார்பர் அப்படின்றாங்க. அதாவது இங்க இருந்துதான் இது வந்து இப்போதைக்கு வந்து உடைச்சிட்டு புதுசா ரினியூ பண்ணியிருக்காங்க. இது படகு துறைமுகம், மீன்பிடி படகு துறைமுகமா இங்க இருக்குது. இங்க தான் வந்து பழைய ஹார்பர் இருந்ததா சொல்றாங்க. இந்த பழைய ஹார்பர்ல இருந்துதான் தலைமன்னாருடைய கடல் போக்குவரத்துக்கு வந்து கப்பல் போக்குவரத்து போனதாகவும் சரக்கு மற்றும் பயணிகளை ஏற்றிக்கொண்டு படகு போக்குவரத்து சென்றதாகவும் வந்து சொல்றாங்க. அப்போ இந்த இருக்கு ராமேஸ்வரம், அங்க இது தனுஷ்கோடியில நிக்கிறோம். அந்த இருக்கு ராமேஸ்வரம். அந்த ராமேஸ்வரத்துல இருந்துதான் இந்த தெரியுது பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ரயில்வே ஸ்டேஷன், ஜூம் பண்ணி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தான் வந்து பயணிகளும் சரக்கும் வந்து இறங்குறதாகவும் அந்த இண்டோ சிலோன் எக்ஸ்பிரஸ் 1913 இருந்து இண்டோ சிலோன் எக்ஸ்பிரஸா இருந்து அதன் பிறகு போட்மெயில் எக்ஸ்பிரஸா தன்னுடைய பயணத்தை கடலுக்குள்ள மூழ்கிற வரைக்கும் 1964 வரைக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தான் முடிச்சிருக்கு. அப்ப அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய எண்டு இந்த ஹார்பர், இந்த துறைமுகத்துல இருந்துதான் தலைமன்னாருக்கு வந்து கப்பல் போக்குவரத்து, பயணிகளும் சரக்குகளும் வந்து பயன்படுத்திருக்காங்க. அப்போ அவ்வளவு பிஸியா வந்து இந்த போர்ட் இருந்திருக்குங்க. மொத்தமா வந்து இந்த ஹாம்லெட்டே வந்து ஒரு புரட்டி போட்ட சம்பவம் நடந்திருக்கு. அப்போ மீண்டும் இது ஒரு ஃபீனிக்ஸ் டவுனா மாறுறதுக்கு நம்ம அரச வந்து ஒரு முறையிடுவோம். ஸ்ரீலங்காவோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இந்த காரியங்களை நிறைவேற்றி 2 நாடுகளுக்கும் ஒரு வர்த்தக போக்குவரத்தையும் பயணிகள் போக்குவரத்தையும் அது என்னைக்கு நிறைவேற்றுறாங்கிறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம்.